அதிபருரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது கல்லூரியின் ஸ்தாபகரும் அதிபருமாகிய அல்-உஸ்தாத் நிஃப்லான் பாரி ஹதரத் அவர்களை அன்புடன் இங்கே அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மபாத். மேலான கண்ணியத்துக்குரிய கொழும்பு பெரிய பள்ளி மதீனத்துல் இல்ம் அரபு கல்லூரியின் அதிபர் ஷேக் அப்துல் அசீஸ் ஹித்ரி ஹதரத் அவர்களே மற்றும் பல மதரசாக்களில் கடமை செய்து கொண்டிருக்கின்ற உலமாக்கள், பள்ளி நிர்வாக சபை தலைவர்கள், பெற்றோர்கள் அனைவர்களும் ஆரம்பமாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுருக்கமாக எமது இந்த சிறிய விழா நிகழ்ச்சியில் அப்துல் அசீஸ் ஹதரத் அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஹாஃபிலுக்கு கிடைக்கின்ற கண்ணியத்தை பற்றி சொல்லி காட்டினார். நான் ஒரு மூன்று ஹதீஸ்களை மாத்திரம் சுற்றி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு ஊர் இருந்து அதில் ஒரு மஸ்ஜித் இருந்தால் அந்த மஸ்ஜிதில் ஃபல் யஉம்முஹும் அக்ரஹும் கிதாப் அல்லாஹ். உங்களில் யாருக்கு அதிகம் குர்ஆன் பாடம், அதிகம் குர்ஆன் ஓத தெரிந்தவராக யார் இருக்கிறீர்களோ அவர் சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், எளியவராக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்தான் தொழுகை நடாத்த வேண்டும். அந்த அடிப்படையில் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களோட ஊருக்கு ஜனாதிபதி வருகிறார். ஜனாதிபதி எங்களுடைய தேவை என்ன என்றதை கேட்டறிய வருகிறார். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பாடசாலை பிரச்சனை, பாதை பிரச்சனை, தண்ணீர் வசதி பிரச்சனை, மின்சார வசதி பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தலைவர் ஜனாதிபதி இடத்துல எல்லாருக்கும் பேச முடியாது. இப்போ நாங்கள் ஒருவரை நியமிக்கிறோம்டா முழு ஊர்லையும் பிரசிடென்ட் வந்தா, ஜனாதிபதி வந்தா, நீங்கள் தான் அவர்கிட்ட எங்களோட தேவை எடுத்து சொல்லணும் என்று நாங்கள் ஒரு ஊரில் ஒரு ஆளை நியமிக்கிறோம்டா அவர் எப்படியாப்பட்ட தகமை உள்ளவராக இருப்பார். அதே நேரத்தில் அவர் ஏதோ ஒரு அரசியல் முறையில் ஜனாதிபதியை நெருங்கியவராக இருப்பார். அப்படியான ஒருத்தரை தான் நாங்கள் முன்னுக்காக்குவோம் ஜனாதிபதி கிட்ட எங்களோட தேவைகளை பேசுறதுக்கா. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அறிஞ்சோ அறியாமலோ ஒரு நாளைக்கு 5 தடவை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். அல்லாஹ் கிட்ட எங்களோட தேவைகளை நாங்கள் எடுத்து முன்வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக காட்டி தந்தாங்க. பள்ளி இந்தா பாங்கு சொல்லணும், பாங்கு சென்னா தொழுகை நடத்தணும். அந்த தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் நல்ல குடும்ப வம்சம் உள்ளவர், வெள்ளையானவர், கோடீஸ்வரர் அல்லது நல்ல உடல் வாட்டசாட்டமானவர் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஊரில் நடக்கிற தொழுகை இமாமத் செய்யணும் தாரு அதிகமாக குர்ஆன் மன்னமானவர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, 5 வருஷத்துக்கு போடப்படுற ஜனாதிபதியோட பேசத்துக்கல்ல, இந்த உலகத்தையே படைச்சி ஆளுகின்ற அந்த ரப்புடன் 5 தடவை நாங்கள் நாளாந்தம் கதைப்பதற்கு எங்கட முக்கத்தமுல் ஜெய்ஷாக, எங்கட படத்தளபதியாக நாங்கள் யாரை நியமிக்கிறோம்டா எங்களில் அதிகம் குர்ஆன் பாடமானவரை, எங்களில் அதிகம் குர்ஆன் தெரிஞ்சவர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றையாவது நாளையில் எங்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு தருணம் இது. இந்த நேரத்தில் ஒருவர் 10 மாதம் 27 நாளில் முடிச்சுக்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் முடித்தவர். இப்போ இந்த பகுதியில் 11 வயசு புள்ள எங்கட அஹ்மத் ரிஃபாய் மௌலானாவுடைய மகன், அவர் முடிச்சுக்கிறார் 11 மாதமும் 25 நாளில். இன்றையாவது நாளையில் இந்த சபையில் இவர் தகுதியாகிறார். தாரோட ஜனாதிபதியோட, கவர்னரோட, அமைச்சரோட பேசுறதுக்கு இல்லை. இவர் ஒரு இடத்துல இருந்தால் அல்லாவோட பேசுறதுக்கு இவர் தான் முன்னாக்கப்படும். தொழுகைக்கு இமாமத்துக்காக முன்னடக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு விடயம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹாஃபிஸுக்கு சொன்ன கண்ணியத்தை பார்க்க போல, வாழ்ந்தாலும் கண்ணியம்,
மரணித்தாலும் கண்ணியம். உஹது யுத்தத்தில் ஷஹீதான அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிற நேரம் குர்ஆன் பாடமானவர்களை முற்படுத்தினான். உலகத்தில் இருக்கும் போதும் ஹாஃபிலா சபையில முற்படுத்துங்க, தொழுகையில முற்படுத்துங்க, துஆல முற்படுத்துங்க. மௌத்தாகிட்டார், எல்லாரும் சரிசமந்தானே மௌத்தானா? அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஃபிலாக இருக்கிறார், மௌத்தானா அவருடைய ஜனாசா முற்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபாக்களுடைய ஆட்சியும் சஹாபாக்கள் செய்த அரசியலும் அபூர்வமானது. சும்மா நாங்கள் சொல்கிறோம் ஹலீஃபா ஹலீஃபாண்டு இல்லை, படித்து பாருங்க. இந்த ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற இந்த சஹாபாக்கள் எப்படி நீதமான ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னரை நியமிக்கிறேன்றதுக்கிறே, அது சும்மா லேசியாக ஒரு கடிதத்தை எழுதி எங்களுக்கு இவர் தேவைன்னு சைன் பண்ணி ஓட்டை போட்டால் கிடைக்காது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கவர்னர்கள் நியமிக்கிறதுல சரியான ஸ்ட்ரிக்டானவங்க, சரியான நீதம் பார்ப்பான். ஒரு நாள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்பஹான் லீக்கிறாங்க. ஈக்கக்கூடிய நேரத்தில் அவரை சந்திக்கிறதுக்காக அவர் கவர்னராக நியமித்த நாஃபி இப்னு ஹாரிஸ் வருகிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, நான் உங்களை மக்கத்துக்கு கவர்னராக நியமிச்சுக்கிறேன், இப்போ நீங்கள் என்ன சந்திக்கிறதுக்காக இங்கே வந்திக்கிறீங்க? நீங்கள் வந்த அந்த ஷோர்ட் பீரியடில் அங்கேக்கு லீடராக தலைவராக மக்காவுக்கு தார நியமிச்சிங்க, தார பொறுப்பு போட்டு வந்துக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த நாஃபி இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸாவை போட்டு வந்துக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, மன் ஹுவ இப்னு அப்ஸா, தாரப்ப இந்த அப்ஸான்றது புதிய ஒரு ஆளாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு ஆளாகிறது. அந்த நேரம் நாஃபி இப்னு ஹாரிஸ் அவர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவர் ஒரு மௌலம் மினல் மவாலி, இவர் ஒரு அடிமை அல்லது அடிமையில் இருந்து உரிமை விடப்பட்டவர் என்ற கருத்துப்பட நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மக்காவாசிகள் மக்கத்துக்கு காபா இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு நீங்க இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸான்னு சொல்லக்கூடிய அடிமையாக இருந்த ஒரு ஆளை நீங்க எப்படி அப்பா அந்த இடத்தை லீடரா போட்டீங்க என்று கேட்ட நேரத்தில் நாஃபி இப்னு ஹாரிஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா என்றவர் இவர் ஒரு அடிமை தான், பிற்காலத்தில் உரிமையிடப்பட்ட ஒரு சாதாரண நபர் தான். என்ற போதிலும் இவர் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை பாடமாக்கின ஒருவர் இவர். அதே நேரத்தில் ஆலிமும் பில் ஃபராயில், இவருக்கு அனந்தர சொத்துக்களை பிரிக்கிற விஷயத்தில் இது ஒரு கைவந்த கலை இவருக்கு, அதனால தான் நான் இவரை போட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, எத்தனையோ இளம் சஹாபாக்கள் மக்கால வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு அடிமையாக இருந்த ஒருவரை தூக்கி அங்க மக்காவுக்கு பொறுப்பாக ஒரு தாவக்காலிக்கு ஒரு டெம்பரரி ஒரு லீடராக போடுற அளவுக்கு இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா என்ன செய்தார் என்றா அங்க சொன்னாங்க, இவருக்கு குர்ஆன் நல்ல முறையில் பாடம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, இந்த உலகத்தில் கருப்பராக இருக்கலாம், எளியவராக இருக்கலாம், பலகீனமானவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அல்லாஹு தாலா நிச்சயமாக இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு ஷாரார உயர்த்துகிறான். இந்த குர்ஆனின் மூலமாக ஒரு ஷாரார உயர்த்துகிறான். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, இன்றையாவது நாளையில் ஹதரத் அவர்களும் சொன்னதை போல் இந்த புள்ளவர்களோட வாப்பமாரை பாருங்க, சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடியவங்க, ஆனால் ஏதோ அல்லாஹு தாலா நாயன் கொடுக்கிறான், ஏதோ அல்லாஹு தாலா நாயன் அவர்களை அந்த வளத்துக்குள் ஆக்குறான், ஏதோ அல்லாஹ்வுடைய நியாமத். இன்றைக்கு அரசன் மகன் அரசன் என்ற நியதி கிடையாது, பணக்காரன் மகன் பணக்காரன் என்ற நியதி கிடையாது, இன்னைக்கு ஒரு டாக்டர்ட மகன் டாக்டர் என்ற நியதியும் கிடையாது. நாங்கள் எங்களோட புள்ளகளை எப்படி நாங்கள் வளர்த்துடுறோமோ அப்படித்தான் அந்த புள்ளகள் நாளைக்கு வெளியில் உருவாகி வாராங்க. இன்றைக்கு நிறைய தீனுடைய அந்த விஷயங்களை சஹாபாக்களுடைய அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார். நான் உங்களுக்கு உலக சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நான் எடுத்து சொல்கிறேன். இந்த புள்ளகளை நாங்கள் ஊக்குவிக்கணும். இன்றையாவது நாளையோட செலவு இப்போ எங்களோட மதரசாவுடைய கணக்கு வழக்கு செய்யக்கூடிய மௌலவி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன கொண்டு வந்து காட்டினார், ஹதரத் இந்த மேல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க, ஏனெண்டா புள்ளைகள் சத்தம் போடுற நேரம் பெண்களுக்கு தெளிவில்லைன்னு சொல்கிறாங்க.
அதனால் புள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்குவோம். என்கிட்ட வந்து சொன்னார், ஹதரத் இந்த விழாவுக்கு இப்போ நீங்கள் இந்த அரேஞ்ச் பண்ணிக்கிற அதை எடுங்க இதை எடுங்க அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறோம். 2,92,000 இப்போ இந்த ஃபங்க்ஷனு முடிஞ்சு. இந்த 2,92,000 நாங்கள் எதுக்கு செலவழித்தோம்? ஹாஃபில் ஆகிறது புரிய ஒரு விஷயம் அல்ல. குர்ஆன் ஒரு வருஷத்துள்ளுக்கு முடிக்கிறதும் அறுதிதான். ஆனாலும் அதுவும் இருக்குது. ஊர் மக்கள் இதை உணரணும், விளங்கணும். இந்த மதரசா எதுக்கு, என்ன நடக்குது, இதால் எப்படியான பலாபலங்கள் கிடைக்குது, யார் யாரோட புள்ளைகள். நாங்கள் சாதாரணமாக பார்க்குறோம், இவர்கிட்ட மகனா அவர்கிட்ட மகனா, இவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும். ஆனால் அவங்களோட புள்ளைகள் இப்படி உருவாகி வார நேரம் நாங்கள் எப்படி முன்னேறி போகணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் இந்த இமாம் புகாரி அரபு கல்லூரி இது ஒரு தனி நபர்கள் அல்லது ஒரு சிலர்களுடைய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து கிடையாது. இது ஒரு மதரசா, இது ஊருக்கான ஒரு மதரசா. நீங்கள் எல்லாரும் வந்து இதில் இணைஞ்சு கொள்ளணும், இதுக்கு உதவி செய்யணும், இதோட நாங்கள் கைகோர்த்து கொள்ளணும். இந்த விஷயங்களை தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் தயாராகிக்கிறோம். பெண்கள் பாருங்கள், சனிக்கிழமை நாளில் அசருக்கு பின்னால் எங்களுக்கு பெண்களுக்கு கிளாஸ் நாங்கள் செய்கிறோம். அதில் திருமணம் முடித்தவங்க வராங்க, குர்ஆன் ஓத பழகிக்கு வராங்க, தஜ்வீத் இல்லாமல் ஓதுறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம், நாங்கள் இந்த கோர்ஸை தொடங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. ஒரு பொம்பளை எங்கட பொம்பளைக்கு அறிவிச்சிருந்தாங்க. நான் இந்த கிளாஸுக்கு வர முன்னாடி ஒரு உம்ராவுக்கு போனேன். கிளாஸுக்கு வந்ததன் பின்னால் விளங்கெடுத்து கொண்டேன், நான் செஞ்சது உம்ராவல்ல. அதனால் எங்களோட கிளாஸ் ஒரு வருஷ கோர்ஸை முடிச்சுட்டு நான் ஒரு உம்ராவுக்கு போய்த்துட்டு வந்தேன். சனிக்கிழமை நாளையில் எங்களோட மதரசா வீட்டில் இந்த கிளாஸ் நடக்குது. கொஞ்சம் பாருங்களே, 60 வயசு முதிர்ந்த உம்மம்மாவும் அந்த வகுப்புக்கு வாரா. அவவும் குர்ஆனை பரட்டி கொண்டிருக்கிறா, அவவும் ஃபாத்தியா ஓதுறதுக்கு கஷ்டப்படுறா. இதெல்லாம் இந்த மதரசா ஊரில் இருக்கிறதுனால இப்படியான லாபங்கள், இப்படியான நிறைய விஷயங்கள். என்னட்ட ஒரு சவர் சொன்னார், அவர் சப்புக்கோலை இல்லை, எங்களோட ஊருக்கு வெளியில் ஒருவர், அவர் இப்போ 2வது வருஷம் கோர்ஸ் முடித்தவர். என்கிட்ட வந்து சொன்னார், ஹதரத் எங்களோட குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய பிரச்சனை பெய்து கொண்டிருந்தது. நான் எவ்வளோ வாங்கி கொடுத்து பார்த்தேன், நகையை வாங்கி கிஃப்ட் பண்ணினேன், என்னென்ன எல்லாம் செஞ்சேன், ஆனால் பிரச்சனை தீரல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களோட கிளாஸுக்கு 4 மாதம் போகல. அந்த பொம்புல நான் என் மனைவிட்ட எதை கசப்பாக பார்த்தேனோ அந்த பொம்புல அந்த சிபாத்துகளை மாற்றிக்கொண்டா. அதனால் எங்களோட ஊர் மக்கள் இதோட இணையணும். இந்த இமாம் புகாரி அரபு கல்லூரி என்றது வெளியில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு தெரியும். அல்லாஹு தாலா நாளுக்கு நாள் இதனுடைய வளர்ச்சியை வளர்த்து கொண்டே போகிறான். இந்த இடத்துல யாரு சரி ஒருவர் என்னால் தான் இந்த மதரசா வளருது, நான் தான் இதை செய்கிறேன் என்றா, நான் நினைக்கிறேன் மார்க்க அடிப்படையில் அவரை மாதிரி ஒரு மடையன் கிடையாது. சகோதரர்களே, மனுஷருடைய சல்லியை சேர்த்து இதை நான் செய்கிறேன் என்று சொன்னால் இவரை மாதிரி ஒரு பொய்காரனை சேர்க்கலாது. மதரசாக்கள் நடக்கிறது மக்களோட துவாவால், மதரசாக்கள் நடக்கிறது மக்களோட நல்லெண்ணத்தால். அதனால் நாளுக்கு நாள் எங்களோட மதரசா வளர்ந்து கொண்டே போகுது. கிட்டத்தில் ஒரு ஹதரத் வந்தார், வந்து சொன்னார், நாங்கள் 30 வருஷமாக மதரசா செய்கிறோம், எங்களோட மதரசாவில் 30 புள்ள 25 புள்ள என்னென்னவோ எல்லாம் நாங்கள் அறிவிக்கிறோம். மந்த்லி ஃபீஸ் தேவையில்லை வாங்க, அட்மிஷன் ஃபீஸ் தேவையில்லை வாங்க என்று நாங்கள் என்னென்னமோ எல்லாம் சொல்கிறோம். ஆனால் புள்ளை ஏண்டா வருதில்லை ஹதரத். அவர் கேட்டார், நீங்கள் எப்போ நியூ அட்மிஷன் போடுறீங்க? அல்லாஹ் அறிஞ்சவன், நான் அல்லாவை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். எங்களோட ஹதரத் மார்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்களுக்கு பில்டின் ஒரு பற்றாக்குறை வீக்கிறதுனால 75-80 புள்ளலை வச்சுக்கோ நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நான் அறிகிறதுக்கு, நான் இந்த மதரசாட அதிபரன் அடிப்படையில் 3 வருஷத்துக்கு மேலால் நாங்கள் நியூ அட்மிஷனே எங்கள் மதரசாவுக்கு போடலை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு விழா நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டு எங்களோட ஊரில் உள்ள 4 முக்கியஸ்தர்கள் வந்து சொன்னாங்க, ஹதரத் எங்களோட பிள்ளைய மசாலா போடணும், எங்களோட பிள்ளைய ஹாபிஸ் ஆக்கணும். அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அளவில் ஒரு நிர்வாகம் இல்லை, அல்லாஹ் சொத்துக்களை பணங்களை அல்லாஹ் ஹதியாக்களை மதரசாவை நடத்துறதுக்கு உண்டான அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் எங்களுக்கு பெரிய கட்டிடங்கள் கிடையாது, தூரத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. அன்றைக்கு உலமாக்கள் ஒரு சாரார் வந்திருந்தாங்க கோட்டைக்கு. அப்போ அவங்க இமாம் புகாரியை பார்க்கணுமென்று வந்தாங்க. எங்கே புகாரி அரபி காலேஜ்னு வந்து கொண்டு தேடுறாங்க. நாங்கள் சொன்னோம், இதுதான் மதரசா, மேலே புள்ள வலிக்கிறாங்க, கீழே பள்ளி. ஆனால் அவங்களோட வளர்ச்சிகள், உங்களோட திறமைகள், உங்களோட மதரசாவுடைய தகவல்கள் எங்களோட காதுக்கு கேட்குற நேரம் நாங்கள் நினைக்கிறோம் 8-10 தட்டு பில்டிங் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி நாங்கள் நினைக்கிறோம் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தாலா வளர்த்திருக்கிறான். இது ஏண்ட சொத்தல்ல,
இது எங்களுடைய சொத்தல்ல, இது இந்த ஊருடைய சொத்து. நாங்கள் இதில் கை கோர்க்கணும், நாங்கள் இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகணும். எங்களோட மதரசால எல்லா அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மார்க்கத்தை கற்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறோம். அதில் ஓலவல் முடிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வராங்க, இதில் எல்லா அமைப்பு எல்லா இயக்கங்களும் வராங்க. 130 பிள்ளைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பின்னால் படிக்கிறாங்க, தஜ்வீதோடு ஓதுறாங்க, நல்ல முறையில் குரானோத பழகிக்கிறாங்க. இப்படி நிறைய இதுகளை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தில் ஒரு புள்ள வந்தார், அவர் ஓலவல் எழுதிட்டு வந்திருக்கிறார். அவரோட வயசு மூத்தொருவர். மதரசாக்களுடைய ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 13 வயசை தாண்டுற நேரம் அவரை ஹிஃப்ஸில் போடலாம். ஆனால் அவர் ஓலவல் எழுதிட்டு வந்திருக்கிறார். மதரசாக்களை நாங்கள் அமைக்கணும் தேவை உள்ளவருக்கு ஏற்ற மாதிரி, அதுக்காக சட்டங்களை மாத்துறதல்ல. நாங்கள் ஒரு தேவையான ஒரு புள்ளி வந்தால் எதிர்காலத்தில் இவர் ஒரு நல்லா வருவார்ன்றதை எங்களுக்கு விளங்கினா நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்கணும். அவர் வந்து கேட்டார், அவர் தாடி வந்திக்கக்கூடிய ஒரு ஓரளவு அவர் ஓலவலும் எழுதிக்கிறார். அவருக்கு ஓனம் ஹிஃபுல் முடிக்க 12 ஜூஸ் நான் ஸ்கூலில் பாடமாக்கிக்கிறேன், ஏன்னா ஹிஃபுல் முடிக்கணும். அதில் நான் என்ன வாங்க ஹிஃபுல் இருங்க, நீங்கள் எது பாடமாக இப்போ அவர் ஹிஃபுல்ல இருந்து பாடமாக்குறார். மதரசாலே ஆக உயரமானவர், சில நேரங்களில் பார்த்தா ஓதுறார். இன்னொரு புள்ள வந்தார், ஓலவல்ல 8 A எடுத்தாரு. அவர் வந்து இப்பயும் ஜஹிரால ஏலவல் படிச்சு கொண்டிருக்கிறார். என்கிட்ட வந்து சொன்னார், ஹதரத் எனக்கு ஓதணும்னு ஐடியா ஆகிக்குது, ஆனால் நான் ஏலவலை கம்ப்ளீட் பண்ணுற நேரம் நான் 6 வருஷம் மதரசாலோ தான் எனக்கு கஷ்டம், அது சிக்கலாகும். நான் சொன்னேன், நீங்கள் எல்லா நாளும் மகரிபு பின்னால் வாங்க, எனக்கும் கஷ்டம், நான் பாடம் நடத்துகிறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவரை ஒரு தமிழில் ஒரு பந்தியை கொடுத்து அதை அரபு மாத்திரத்துக்கு பழகிக்கிறேன். ஜஹிரால அவர் நான் நினைக்கிறேன் மெட்ஸ் செய்கிறார். ஜஹிரால அவர் ஏலவல் படிக்கிறாரு. ஆனால் இங்கே மகரிபுக்கு பின்னால் நான் தனி ஒரு நேரத்தை எடுத்து அவருக்கு படித்து கொடுக்குறேன். ஏலவல் முடிகிற நேரம் மதரசாட 3 வருஷம் அந்த சிலபஸை சுருக்கமாக அவருக்கு கொடுத்து ஒரு 2 வருஷம் அவரை போர்டிங் பண்ணி தஹசீலாக்குற ஐடியாவில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உஸ்தாதுமார் ஐடியா பண்ணிக்கிறோம். அதனால் எல்லோருக்கும் கல்வி மதரசா அந்த திட்டம் உருவாகணும். வயோதிபர்கள் வாரீங்களா, முதியவங்க வாரீங்களா, வயதுக்கு வந்தவங்க வாரீங்களா, வாலிபர்கள் வாரீங்களா, வயசு பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானில் மாதிரி எத்தனை வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆசைக்கு தான் வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, எங்கட ஹதரத்மார் சில நேரம் அக்கௌண்ட் செய்கிறவங்க கேட்பாங்க, 70-75 புள்ளை இருந்தால் 15-20 புள்ள ஃபீஸே கட்டு இல்லை. நான் வந்தால் கேட்பேன், சில நேரம் நல்ல திறமையான புள்ள கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, 10,000 அட்மிஷன் ஃபீஸை கட்ட இல்லை. ஹதரத் பெண்ணை செய்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, சார் நீங்கள் தார நேரம் தாங்கன்னு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் எங்களுக்கு செல்லையிலும் எவ்வளோ பிள்ளைகள் இந்த இடத்துல அட்மிஷன் ஃபீஸ் கட்டாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் அல்லாட உதவியை கொண்டு எங்களோட ஊர் எங்களை கைவிடலை, எங்களோட ஊர் மக்கள் எங்களை கைவிடலை. இந்த காலியில் ஈக்கக்கூடிய எவ்வளோ தனவந்தர்கள் என்னோட நெருக்கமாக பழகக்கூடியவங்க என்னட்ட எப்பயும் கேட்குற கேள்விதான், ஹசரத் நீங்கள் எப்படி இந்த மதரசாவை செய்கிறீங்க? எனக்கு எங்களை தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நாங்கண்டா இந்த சப்புக்குலைக்கு வெளியில் கிந்தொட்டைக்கு வெளியில் பெருசாக இந்த மதரசாட கலெக்ஷன் செஞ்சுக்கணும் நாங்கள் போகிறதில்லை. அல்லாஹ் தாலா நான் அடிக்கடி உஸ்தாதுமாருக்கும் மஷூரால சொல்கிறேன், ஒரு நியாமத்தொண்டு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இன்னமும் எங்களோட ஊர் மக்கள் இந்த மதரசாவை கலண்டர் ஒரு 100 அடித்து கொண்டு, மௌலவி அவர் ஒரு லேனில் போகிறாரு, இன்னும் சில பொடியமார் அவங்க ஒரு லேனில் போகிறாங்க. சில மதரசாக்கள் நடக்குது, அல்லாஹ் அவங்கள கபூல் செய்யணும், அவங்களுக்கு அல்லாஹ் வசதிகளை கொடுக்கணும். அதுக்கு அந்த ஊர் மக்கள் பொறுப்பு. 3 மாதம் தனி வசூலுக்கு ஒதுக்கிடுறாங்க. பாடம் நடக்குது, புள்ளவளும் கலண்டரத்தை கொண்டு போகிறாங்க, உஸ்தாதுமாரும் போகிறாங்க, ரிசிட் புக் எழுதி போகிறாங்க, டிக்கெட் விற்று திரிகிறாங்க. இப்படியான நிலைமைகள். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட ஊர் மக்கள் எங்களை அப்படி கைவிடல, எங்களோட இணைஞ்சிக்கிறாங்க, எங்களோட கை கோர்த்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த வேலைகள் நடக்கும். முதல் கட்டமாக நாங்கள் ஒரு பகுதியை கட்ட இருக்கிறோம். கிட்டத்தில் நாங்கள் அதனுடைய ஸ்லப்பை போட இருக்கிறோம். அது முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அதில் அவங்க சொன்னதை போல் இந்த ஊரில் ஒரு 150-200 பேர் கொண்ட தொகையினர் எங்களோட மதரசால் ஓதணும். ஒரு காலம் இது நாங்கள் மதரசால் ஓதப்போல நாங்கள் போர்டிங் லைஃப் பண்ணுறதுனால எங்களை நக்கல் அடிப்பாங்க. எங்களோட கிளாஸ் பொடியமாறு காலி வருவாங்க, கோட்டை அழிப்பாங்க. ஆனால் கிந்தொட்டில் எங்கள் விட்டு வர மாட்டான். கேட்டால் எங்கள்கிட்ட செல்லுவாங்க, உங்களோட ஊர் வரத்துக்கு பஸ்ஸில் ஏறினா அங்கே 40 நிமிஷம் போகுண்டா, நாங்கள் வரல நியோனமெண்டா எங்களை சந்திக்க டவுனுக்கு வாண்டுவாங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியாரில் இன்றைக்கு அப்படி இல்லை. எங்களோட ஊர் முன்னேறிக்குது, வியாபாரத்தில் முன்னேறிக்குது, கட்டிடங்களால் முன்னேறிக்குது, பாடசாலைகள், வியாபாரிகள் எல்லோரும் முன்னேறிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்கள்ட இந்த குறுகிய மதரசாலையும் எல்லா அமைப்பில் எல்லா ஊரில் எல்லா மாகாணங்கள்லேருந்தும் புள்ளகள் சேர்ந்திக்கிறாங்க. நேற்று முந்த நாள் எங்கள்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, எங்கள்ட புள்ளவள்ட விஷயம் அதை பார்த்து போட்டு ஓட்டமாவடியில் இருந்து நேற்று ஒரு புள்ள இன்டர்வியூக்கு வந்துட்டு போனாங்க. ஓட்டமாவடி நான் கேட்டேன், நீங்கள் அங்கே மதரசாக்கள் ஈக்குதானே, ஏன் இவ்வளோ தூரம் வாரீங்க?
ஏண்டா இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து தான் ஒரு பிள்ளைய மசாலா சேர்க்கணும். அப்போ அதனால் இல்லை எங்களை மசாலா சில விஷயங்களை சொல்லி அதனால தான் நாங்கள் இங்கே போட வரோம். ஓட்டமாவடியிலேருந்து காலி கிந்தோட்டை இந்த சப்புகொலை என்ற கிராமத்தை தேடி வராங்கண்டா அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களோட ஒரு சொத்து. இது நபர்களால் தட்டி கழிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. இது எங்களோட எல்லாருடையும் ரத்தத்தில் இருக்க வேண்டியது. எங்களோட ஒரு ஆசை இருக்குது. இந்த நாட்டில் 9 மாகாணங்கள் இருக்குதுண்டா அந்த 9 மாகாணத்தில் இருந்தும் எத்தனையோ உலமாக்களை இந்த புகாரி என்ற பட்டத்தோட ஊருக்கு அனுப்பணும், வெளியில் அவங்களை அனுப்பணும். எங்களோட பிள்ளைகள் வருஷம் வேலை செய்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் தஹசீலாக்கின ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு மேல் படிப்பு படித்து நின்றாங்க. அதுக்கு பின்னால் 2ஆம் பேட்ச் கொரோனாவில் ஆப்பிட்டாங்க. 3ஆம் பேட்ச் ஏதோ அவங்க வெளியாகி நாங்கள் ஒரு வருஷம் ஜமாத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ இதில் அந்த புள்ளைகள் செல்லக்கூடிய அல்லாட உதவிகளை அடைஞ்சதை சொல்கிறது நேரம் பார்க்குறது நேரம் சரியான ஆச்சரியமாக இருக்குது. அன்பா அந்த சகோதரர்களே, எங்கட ஒரு கஷ்டமான புள்ள, அவருக்கு ஒரு தேவை, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறார். அவர் 100 ரக்காத் தொழுதுகிறார். ஜமாத்தில் எங்களை மதரசால் ஓதிட்டு போனவர் வருஷ வக்தில் இருக்கிறார். 100 ரக்காத் தொழுதுகிறாரு. அவர் சொல்றாரு, ஹதரத் ஏண்டி இந்த தேவை மாஷா அல்லாஹ் நிறைவேறிட்டு. இதே போல அவருக்கு ஒரு ஹதியாவாக ஒரு அமைப்புல இன்னொரு மாணவர் அவருக்கு ஒரு கல் கிடைச்சிக்குது. அந்த கல் எனக்கு ஃபோனில் போட்டார். அவர் பண்டாரவலை பத்துள்ள ஏரியாவில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் ஜமாத்தில். அவருடைய குணத்தை பார்த்து அஹ்லாக்கை பார்த்து அவருடைய இதை பார்த்து அவருக்கு ஒரு ஆள் ஒரு கல்லொன்று ஹதியாவாக கொடுத்துக்கிறாரு. ஃபோனில் அனுப்பிக்கிறார். தெரிஞ்ச 2 தொட்டை காட்டினேன். அதை சரியாக சில நேரங்களில் வேலை செஞ்சால் ஒரு 20-25 லட்சம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு ஆக கவலையான விஷயம் என்னென்றா, மார்க்கத்தை படிக்கிற நேரம் நினைக்கிறாங்க இந்த மௌலவிமாரண்ட போல இவங்களுக்கு ஒன்றும் தெரியா, இவங்களுக்கு எந்த தகமையும் கிடையாது, இவங்களை நான் மௌலவியாக்கி விட்டா 15-20 சம்பளத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறதுக்கு இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கராப்பிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எவ்வளோ லேடி டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஹாஃபில் மாதிரி. அதனால் சப்புக்குள்ள மக்களை உங்களோட புள்ள நல்லா படிக்கும், நல்லா முன்னேறி வரும். நீங்கள் உங்களோட ஸ்கூல் லைன்லேயே பேய்த்திராமல் கொஞ்சம் எங்களோட தொடர்பாங்க. பார்ட் டைம்லையாவது போட்டு மதரசாவில் ஒரு 2 வருஷமாவது போர்டிங் பண்ணி முழு குரானையும் மனனம் செய்து கொடுத்துடுற அந்த ட்ரையை நீங்கள் எடுங்கோ, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. அப்போ எங்கட முழு ஊர்லேயும் இந்த இல்மா, இந்த புகாரியுடைய இல்மு பரவலாக வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு பார்க்கலும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி என்றது கிடையாது. இன்னைக்கு தொழிலில் என்ற பிரச்சனை எல்லாருக்கும் தான் நீக்குது. இன்றைக்கு வசதி இல்லை என்றது எல்லாருக்கும் தான் நீங்குது. ஆனால் உலமாக்கள் ஏதோ கௌரவமாக கண்ணியமாக வாழ்கிறாங்க. உலமாக்களுக்கு அல்லாஹ் பல ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். அவங்க ஏதோ உலகத்தில் செய்கிறாங்க, சாதிக்கிறாங்க. அதனால் பள்ளிகள் எவ்வளோ மூளையமாக இருக்கிறாங்க. இன்றைய பள்ளி நிறைஞ்சி மூளையமாறு நிறைஞ்சி ஏன பிள்ளை மௌலவி ஆக்கினா ஹாஃபிஸ் ஆக்கினா நான் எங்கே அனுப்புகிறேன் இப்படி நினைக்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் கல்பில் எடுத்து ஏண்ட ஒரு பிள்ளையும் குரானை சுமக்கணும் என்ற எண்ணத்தில் எடுக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு சில வாப்பமார் நினைக்கிறாங்க, இன்றைக்கு ஒரு பிள்ளைய மதரசால போட்டால் அது லொஸ்ட், மந்த்லி ஃபீஸ் கட்டணும், கிதாபு சொல்லி கொடுக்கணும். ஆனால் கடையில் வச்சா 15,000-20,000 சம்பரிப்பான், அவனால் சரி இன்கம் எங்களுக்கு வரும். சில நேரங்களில் சில தனவந்தர்கள் நினைக்கிறாங்க மதரசாக்கு செலவழிச்சு போகிறோம், என்னப்பா கிடைக்குது, இதால் என்ன நடக்குது, சும்மா வீணான செலவு தானே, இதை எடுத்து நாங்கள் இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அது செஞ்சா இது செஞ்சா. கிட்டத்தில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி இந்த மதரசாக்கள் இப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க. ஒரு காலியில் ஒரு 3 வச்சுட்டு ஒரு இறால் பண்ணை ஒன்றை போட்டால் அதால் இப்படி லாபம் வரும் அப்படி வரும். அப்போ எங்கட பள்ளிகள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்றார். சகோதரர்களே, பெரியார்களே, இறால் பண்ணைக்கும் மதரசாலேருந்து குர்ஆனை பாடமாக்குறதுக்கு மத்தியில் எவ்வளோ வித்தியாசம். எனவே இந்த மடையனோட நான் எப்படி கதைக்கிறது, இவரோட எப்படி நான் பேசுறது? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, புகாரியோட ஒரு ரிவாயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். 12 மணிக்கு முடிவிக்கோணும், உங்களுக்கு சாப்பாடு மேற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் இந்த கலந்து இந்த சிறப்பாக இதை கலந்து நீங்கள் கடைசி வரங்காட்டியும் இருக்கணும். புகாரியோட ஒரு ரிவாயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். திருமிதியில் வாரதாக எனக்கு நல்லாகவே நினைவு இருக்குது, புகாரிலையும் வாரதாக எனக்கு ஓரளவு நினைவு இருக்குது. ஒரு சகோதரர் நானாவும் தம்பியும், நானா வந்து தம்பியை பற்றி முறைப்பாடு செஞ்சார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் நான் தான் சம்பாதிக்கிறேன், என் தம்பிக்கு எப்பயும் வேலை, விடிஞ்சா என்ன செய்வார்ண்டா தஹஜ்ஜத்தோட வருவார் மஸ்ஜிதுக்கு, உங்களுக்கிட்டே உட்கார்ந்து கொள்வார், நீங்கள் சொல்கிற ஹதீஸில் எழுதுவார், பாடமாக்குவார், இதான் இவருடைய வேலை. தொழிலுக்கு போகிறார் இல்லையா ரசூலல்லாஹ், தொழில் போகிற மார்க்கம் தானே, தொழிலுடைய சிறப்புகள் எவ்வளோ செல்லப்பட்டிக்குது. அப்போ அவருடைய அர்த்தம் என்னண்டா, யா ரசூலல்லாஹ், நான் மட்டும் கஷ்டப்படுறேன், இவர் சும்மிக்கிறாரு, நான் இல்லைண்டாக்கா இவங்களுக்கு விளங்கும் என்ற அறுத்துப்பட மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அப்படி சொல்ல வேணாம்,
லஅல்லக துர்ஸகு பி, நீங்க இப்படி சொல்றீங்க, நான் தான் பதாருக்கு போறேன், ஏண்ட தம்பி ஏண்ட சம்பளத்தால் அவன் சாப்பிடுறான், குடிக்கிறான், மஸ்ஜித் நபவியில் இந்த ஹதீஸை படிக்கிறான், குரானை படிக்கிறான் என்று. சில நேரங்களில் உங்களோட தம்பி மஸ்ஜித் நபவியில இந்த ஹதீஸை படிக்கிறாரு, அந்த துவா பரக்கத்தாலையாய்க்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குது. நீங்க நினைக்க கூடாது உங்களால தான் எல்லாம் நடக்குது, என்னால் அப்படி நடக்குது இப்படி நடக்குது. இதனால சகோதரர்களே, நாங்கள் ஒரு புள்ளைய மதரசால போட்டுட்டோம், இப்போ மற்ற புள்ள நல்லா படிச்சு அவர் லண்டன்ல இருக்கிறாரு, இன்னொரு புள்ள கொழும்புல ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜர், இன்னொரு புள்ள பெரிய கம்பெனியில் ஒரு அக்கௌண்டர். இப்படி நாங்கள் பார்த்துட்டு அந்நியாயம் இவனே மோத வச்சது, ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் போட்டு படிப்பிச்சிருந்தா இவனும் இன்றைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வருவானேன்னு நினைச்சா அந்த ஒரு எண்ணம் போதும் சகோதரர்களே எங்களுக்கு பெரிய தரித்திரியமாக மாறும். அதனால நாங்கள் எல்லாரும் இணைவோம், இந்த புகாரி என்ற மதரசாவோட கைகோர்த்து கொள்வோம். வந்திருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் வரவேற்கப்பட்டார்கள். அதில் விசேஷமாக இப்போ வந்து எங்களோட முஹிதீன் மஸ்ஜிதுடைய இமாம் அப்துல் காதர் ஹதரத் அவர்களை நாங்கள் கௌரவமாக வரவேற்றுக் கொள்கிறோம். அதோட இந்த தொடர்ச்சியாக ஒரு கசீதா நடக்கும், அதை தொடர்ந்து இன்னும் சில கிஃப்ட்டுகள் கொடுக்கப்படும். நிகழ்ச்சி முடிஞ்சிடும், கடைசி வரங்காட்டியும் எல்லாரும் அமர்ந்து செல்லுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.